சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 1 ட்ரில்லியன் எக்கானமியை 2030 அச்சீவ் பண்ணணும்னு சொன்னார். திரு ஜோசப் வந்து முதல்வர் ஜோசப் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ரொம்ப ஆர்வமாக 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணதுக்கு என்ன ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காரு, எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காரு இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டை படிக்கும் போதும் இந்த பட்ஜெட்டை வந்து இது மாநில பட்ஜெட்டே கிடையாது, இது ஒரு திருவிழா தாம்பூல பை பட்டியல் மாதிரி இருக்குது. எப்படி திருவிழா தாம்பூல பை பட்டியல் மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட். ஸோ இதை படித்தா, இந்த பட்ஜெட்டை படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு குறியீட்டு திட்டம் இருக்குது. ஒரு சைக்கிளு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் திட்டம். ஆனால் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா வீட்டு வாசலில் ரோடே காணும். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு உள்கட்டமைப்புக்கு நிதியே ஒதுக்கலை. இதுதான் இந்த பட்ஜெட்டை இந்த ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் திங்கிங். ரெண்டாவது, இந்த கோர் எக்கனாமிக் ஃப்ளா, அதாவது என்ன அப்படின்னா வந்து தின் அலோகேஷன், அதாவது குறைந்த நிதி ஒதுக்கீடு, எல்லாத்துக்கும் குறைந்த நிதி ஒதுக்கீடு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கணக்கை பார்த்தோம் அப்படின்னோம்னா, பள்ளி நிறைவு திட்டத்தின் கீழ் வந்து கிட்டத்தட்ட 3734 அரசு பள்ளிகள் நவீனமயமாக்க போவதாக டிவிகே அரசு 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பள்ளிக்கு வந்து வெறும் 8 லட்சம் ரூபா, 8 லட்சம் ரூபா. அப்போ 8 லட்சம் இந்த தொகை கண்டு ஒரு கம்ப்யூட்டர் லேபோ இல்லை நவீன மாடர்ன் டிஜிட்டல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோ உருவாக்க முடியாது. 2 கோட்டு பெயிண்ட் அடித்து வாசலில் ஒரு புதிய டிவிகே பேனரை வேணால் கொண்டு போய் மாட்டலாம். தேர்தல் வாக்குறுதியின் மீது, அதாவது தேர்தல் ஒவ்வொரு வாக்குறுதியும் 2 சொட்டுகள் தெளிக்க வேண்டியிருக்கேன். அதாவது எப்படின்னா, தண்ணி வேணும்னு தாகத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வாயை திறங்க அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்கள்ல. ஸ்ப்ரே பண்ணால் 2 என்ன கிடைக்கும், இந்த கும்பாபிஷேகத்தில் தண்ணி தெளிப்பாங்கள்ல, எப்படி தருவாங்க, கும்பாபிஷேகத்தில் கலசத்தில் ஊற்றின தண்ணியை எடுத்து வேப்பலையை வச்சு முக்கி அப்படி ஊற்றி அடிச்சு விடுவாங்க. அடிச்சு விட்டால் என்ன கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு 2 செதறல் கிடைக்கும். அது மாதிரி தான் அந்த பட்ஜெட்டு திரு மரிய வில்சன் போட்ட பட்ஜெட் இருக்குது. யாருடைய தாகம் தீரவில்லை, அரசு கருவூலமும் காலியாகிவிட்டது. இதுதான் வந்து என்னுடைய அடுத்து கடன் சுமை அண்டு பெருகல் காரணி நிஜம் என்ன, த டெப்ட் அண்ட் மல்டிப்ளையர் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பட்ஜெட்டில் டெப்ட்டும் மல்டிப்ளையர் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது சாலைகள், துறைமுகங்கள் அல்லது தொழிற்பூங்காக்களில் நீங்கள் செய்கிற கவர்மெண்ட் செய்கிற ₹1 முதலீடு மாநில வளர்ச்சிக்கு ₹3 திரும்ப கிடைக்கும். அது இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரோடு, போர்ட்டு, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ₹1 முதலீடு போட்டிங்கன்னா ₹3 திரும்ப கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாணவனுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் மூலதன செலவை தியாகம் பண்ணிவிட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை தியாகம் பண்ணிவிட்டு, சிறு சிறு இலவசங்களில் சிதறடிக்கும் பொழுது, இலவசம் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது வேப்பிலை அடித்த மாதிரி, கும்பாபிஷேக தண்ணியை வேப்பிலை அடித்தா எப்படி போய் கிடைக்கும் மக்களுக்கு, அது மாதிரி. அப்போ அதனுடைய மல்டிப்ளையர் எஃபெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ₹1 கீழே போயிடும். ₹1 செலவழிச்சிங்கன்னா இப்படி நம்ம வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட்டு ₹1 கீழே போயிடும். அதனுடைய எஃபெக்ட் இம்பேக்ட் வராது, எக்கனாமிக் இம்பேக்ட் வராது. ₹1 வந்து மூலதன செலவழித்தா ₹3 மாறும். ஆனால் ₹1 வந்து சின்ன சின்ன அதாவது யானை பசிக்கு சோளப்பரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி யானை பசிக்கு சோளப்பரி போட்டிருக்காரு மிஸ்டர் ஜோசப். ஓகே, இதுதான் நடந்திருக்கு. ஸோ மாநிலத்தில் மொத்த கடன் வந்து இன்றைக்கி 13,18,000 கோடி தாண்டிடுச்சு.
ஆண்டு வட்டி மட்டுமே 67,000 கோடி போகுது, தாண்டி போகுது. இது வந்து நம்ம எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்குள்ளே தான் இருந்தால் கூட நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவிலையும் 23 பைசா நேரடியாக வட்டிக்கு தான் போகுது. கடனில் மூழ்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புது கடன் வாங்கி பக்கத்து வீட்டுக்காரருக்கு தங்க மோதிரம் கொடுக்க மாட்டாங்க. யாரும் கொடுப்பாங்களா? கடனில் மூழ்கி இருக்க ஒவ்வொரு வீட்டுக்காரரும் புது கடன் வாங்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தங்க மோதிரம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ என்ன சுருக்கமாக சொல்லணும்னா, டிவிகே அரசு பிரம்மாண்டமான $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற மெகா ஹிட் படத்தை காட்டுவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு குறைந்த பட்ஜெட் இலவச படத்தை கொடுத்துள்ளது. ஆட்டோ ரிக்ஷா பட்ஜெட்டை வைத்துக்கொண்டு நிலாவுக்கு பறக்க முடியாது, ராக்கெட் விட முடியாது. இது ஆட்டோ ரிக்ஷாவுக்கு பட்ஜெட்டு போட்டுட்டு நிலாவுக்கு வந்து ராக்கெட் விட முடியாது, சந்திராயன் விட முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ பேரளவுக்கு திட்டங்களுக்கு பணத்தை பிரித்து கொடுக்கலாமே ஒழிய முதல் நாளில் கைதட்டலை பெறலாம். ஆனால் நாளைய தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நடுக்காட்டில் நிறுத்திவிடும் இந்த மிஸ்டர் ஜோசப் அவர்களது டிவிகே பட்ஜெட். வருவாய் பற்றாக்குறை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு இதுவாக பார்த்தாலும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற நிதிநிலையில் வச்சு தான் இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். அப்படின்றப்ப ஒட்டுமொத்தமாக விஜய் அரசாங்கத்தை குற்றம் சொல்லிட முடியுமா? வருவாய் பற்றாக்குறை வந்து கூடியிருக்கு. இப்போ 55,000 கோடி இவங்க வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒயிட் பேப்பரில் பார்த்தா 90,000 கோடிக்கு வந்துருந்தது. இப்போ 50,000 கோடியாக அதை குறைச்சிருக்காங்க. அப்போ 50,000 கோடி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவர்களுடைய வாங்கும் சக்தி, அதாவது வந்து இவங்களுடைய பட்ஜெட்டுக்கும் இவங்களுடைய ரெவன்யூக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து 55,000 கோடி. அப்போ இப்போ 50,000 கோடி வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இப்போ அந்த 50,000 கோடி எதுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா அது மூலதனத்துக்கு போகுதான்னா இல்லை, எல்லாமே வந்து இலவச திட்டங்களுக்கு போகுது. பரவாயில்ல. ஆனால் இலவச திட்டங்களுக்கு போனாலும் எல்லாமே வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ தின் அலோகேஷன், இப்போ தின் அலோகேஷன் தான் பிரச்சனை. நீங்கள் வந்து வைகை, தாமிரபரணி, காவேரியை, அதாவது காவேரியை சுத்தப்படுத்துறதுக்கு 25 கோடி எப்படிங்க பார்த்தோம்? எந்த மூலைக்கு பார்த்தோம்? எந்த மூலைக்கு பார்த்தோம் சொல்லுங்கள். வைகை குண்டார இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி எந்த மூலைக்கு பார்த்தோம்? எந்த மூலைக்கு பார்த்தோம் சொல்லுங்கள். அப்போ இதில் வந்து மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது டிஷ்ஷு என்னது? நம்ம சாப்பிட்றோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ண போகிறோம். அப்போ டிஷ் என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஷ்ஷாக இருக்கணும் வெளியே. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி பக்கத்தில் சாப்பிட்ற சைட் டிஷ் மாதிரி வச்சுருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிஷ்ஷாக இருக்கணும். ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் டிஷ் ஆக்கிட்டு வெல்ஃபேர் ஸ்கீமை உள்ள வந்து டிஷ் ஆக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து மூலதன செலவு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு சாலை, துறைமுகம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டடங்கள், பார்க்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, இண்டஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் 3 times மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்குது. வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர் போகிறப்ப லெஸ் தென் ஒன் டைம் தான், அதாவது 0.5 டைம் தான் அதனுடைய மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும். ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் எல்லாமே வந்து இலவசங்களுக்கும் காப்பீடு குறியீட்டு பரிசுகளுக்கும், அதாவது இவங்க சொன்ன குறியீட்டுகளை, அதாவது இவர் சொன்ன ஸ்கீம்ஸுக்கு, அதுவும் எந்த ஸ்கீம்ஸும் நிறைவேற்றுற 2 ஸ்கீம் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு இப்பெல்லாம் பண்ணும்போதும் தொழிற்சாலை இல்லாமல், ரயில் பாதைகள் அமைக்காமல், சாலைகள் போடாமல், ரோடு போடாமல் வேலை வாய்ப்பில் எப்படி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது என்ன அப்படின்னா, காட்டு தீயை வந்து அணைப்பதற்கு தண்ணீரை தெளிப்பது மாதிரி. ஓகே, அப்போ மெலிதான நிதி ஒதுக்கீடு. ஓகே, ஸோ இப்போ ஒரு முழு கல்யாண மண்டபத்துக்கும் ஒரே ஒரு தட்டு பிரியாணியை வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுவது போல் இருக்குது. முழு கல்யாண மண்டபத்துக்கு ஒரு தட்டு பிரியாணியை சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சிறிய பக்கெட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு
ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியின் மீதும் 2 சொட்டுகள் தெளிக்க முயன்றிருக்கிறார்கள். அப்படின்னா கூட எல்லா தேர்தல் வாக்குறுதியும் சொல்லியிருக்கணும், அது கிடையாது. கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 20% கூட அவங்க செய்யலாம், அமல்படுத்தலாம். ஸோ அப்போ இதன் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் ஒரு சொட்டு கிடைக்கிறது, ஆனால் யாருடைய தாகமும் தீரவில்லை, மாநிலத்தின் பணமும் முழுமையாக காலியாகிவிட்டது. இதுதான் கணக்கு. அப்போ பழைய கடனுக்கு வட்டி கட்டுவதற்காக நான் புதிய கடன் வாங்குகிறோம், அதுவும் வாசல் நின்று தங்க மோதிரம் கொடுப்பதற்காக. இதுதான். அப்போ இதுதான் வந்து ப்ராப்ளம். நீங்கள் வந்து இது வெற்றி பட்ஜெட்டு அப்படின்லாம் வந்து இவங்க எதுக்கு எடுத்தாலும் வெற்றியை சேர்த்துக்கிறாங்க. வெற்றி பட்ஜெட்டு, வெற்றி பட்ஜெட்டு. இது வெற்றி பட்ஜெட் இல்லைங்க, இது ஒரு டோக்கன் பட்ஜெட். ஓகே, ஊருக்கெல்லாம் ஹெல்மெட்டும் வாட்டர் பாட்டிலும் தராங்க, ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு ரோடே இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? இதுதான் 3700 பள்ளிகளுக்கு நவீனமயமாக்க போகிறேன்னு போட்டிருக்கான். எப்படி கணக்கு போட்டு பார்த்தா 8 லட்சத்தை வச்சு எப்படி நவீனமயமாக்குவீங்க? அப்போ அது வந்து ஒரு கிணத்துல வந்து நீங்கள் இன்னொரு தண்ணியை லேசாக ஒரு சொட்டு தண்ணியை சேர்த்திங்கன்னா அதில் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அப்போ 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை நாங்கள் அடைவோம்னு சொல்கிறாங்க, ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒதுக்கி இருக்குது வெறும் துட்டு. சைக்கிளில் ஸ்பீடு மீட்டரை மாட்டிக்கிட்டு சூப்பர் சானிக் ஜெட்டு வேகத்தில் போகிறேன்னு சொன்னால் எப்படி நம்புறது? சைக்கிளில் ஸ்பீடு மீட்டரை மாற்றிட்டு நான் சூப்பர் சோனிக் ஜெட்டு வேகத்தில் போகிறேன்னு சொன்னால் எப்படி நம்புறது? அப்போ இது எப்படி நம்ம வந்து நீங்கள் இதுக்கு வந்து கடனை வாங்கி வட்டி கட்டுற வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பாயாசம் ஊற்றி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த பட்ஜெட்டு. அப்போ இதுதான் வந்து என்னுடைய இஷ்யூ. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரு, இது கிட்டத்தட்ட வந்து என்னுடைய அடிப்படை தன்மை புரியாமல் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. எனவே வந்து ஃபிஸ்கல் மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து இங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, இதான் நம்ம சொல்லணும். எனவே வந்து சப்கிரிட்டிக்கல் ஃபண்டிங் த்ரெஷோல்டு, அதாவது ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அலாட் பண்ண நிதி ஒதுக்கீடு மிக மிக குறைவு. இதனால் வரக்கூடிய எஃபெக்ட் வந்து மக்களுக்கு போய் சேராது. இதனால் வரக்கூடிய எஃபெக்ட் வந்து மக்களுக்கு போய் சேராது. அப்போ இந்த சப்கிரிட்டிக்கல் ஃபண்டிங் எஃபெக்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஸ்கூலுக்கு 7 லட்ச ரூபானா எந்த வச்சு பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரிக்ஷன் அண்டு ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரிக்ஷன் ஓவர் ஹெட் ஆயிரும். சின்ன சின்ன பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு ஏற்படக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டாக தின்ன பட்ஜெட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, அதனுடைய செலவழிக்கிற காஸ்ட் வந்து அதிகமாக போயிடும். ஸோ இதை வந்து இதுதான் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அப்போ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் இப்போ வந்து தாய்மாமன் தங்கச்சீர் திட்டம் அப்படின்னா அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதுக்கு பயனாளிகளை கண்டறியணும், 8 கிராம் கோல்டு வாங்கணும், அப்புறம் வந்து பட்டுப்புடவை வாங்கணும், இதுக்கு வந்து யார் சப்ளையர்னு கண்டுபிடிக்கணும், டெண்டர் போடணும், வாங்கணும், வாங்கி பயனாளியை கண்டுபிடிச்சி கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும், எல்லாம் நடத்தி முடிக்கிறதுக்கான செலவு கொடுக்குற செலவை விட அதிகமாக இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன போட்டிருக்க திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடியல் மடிக்கணினி திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம். வெற்றி மடிக்கணினி திட்டம் வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 கோடி இவங்க அலாட் பண்ண பட்ஜெட்டு மடிக்கணினி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு போய் சார். 5 லட்சம் பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. கிட்டத்தட்ட 4 to 5 லட்சம் பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயே படிக்கிறான். இன்ஜினியரிங் காலேஜில் 1.5 லட்சம் பேர், மெடிக்கல் காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் படிப்பாங்க. 3500 சீட்டு கவர்மெண்ட் சீட் மட்டும் ஒரு 10,000 பேர் படிப்பாங்க. ஓகே, ஸோ இது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு பார்க்கணும். ஓகே, அடுத்து வெட்டிங் அசிஸ்டன்ட் ஸ்கீமு 812 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 8 கிராம் கோல்டு,
சில்க் சேரீ இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா 8 கிராம் கோல்டு செய்கூலி சேதாரம் எல்லாம் போக 1,11,000 ரூபா. சில்க் சேரீ 2,000 வச்சுக்கிட்டா கூட 1,13,000 ரூபா. கிட்டத்தட்ட 812 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு போய் சேரும்னா 71,858 பேருக்கு போய் சேரும். சரிங்களா? ஆனால் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா? 7 லட்சம் மேரேஜ் வருஷத்துக்கு நடக்குது. எவ்வளோ? 7 லட்சம் மேரேஜ் நடக்குது. இவங்க போகிறது 71,000 பேருக்கு போகுது. அப்போ 10% கூட இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், மிஸ்டர் ஜோசப் சொல்லக்கூடிய எந்த திட்டமும் 25% அமல்படுத்தினாலே பெரிய விஷயம். இங்கே 25% 10% கூட அமல்படுத்த முடியல ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில். புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி ஃபெயிலியர்னு? இப்போ ஜோசப் சொன்ன வாக்குறுதி எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நீ சொன்ன வாக்குறுதியில் 10% கூட தான் 10% உன்னால் நிதி ஒதுக்கிட முடியுது அப்படின்னா என்ன வாக்குறுதி? ஓகே. அடுத்து புதிய பயணம் ஸ்கீம் 777 கோடி. பைசைக்கிள், ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில் ஃபார் கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. புதிய பயணம், பைசைக்கிள், ஹெல்மெட்டு 777 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்காரு. அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் 560 கோடி ரூபா. 1 கிராம் கோல்டு ஃபார் நியூபார்ன் பேபி இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். என்ன வித் பேபி கிட்டு 15,000 ரூபா வருது. 1 கிராம் கோல்டு ரிங்கு. பேபி கிட்டு ஒரு 2,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 17,000 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 560 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. 3,29,000 பேருக்கு கொடுக்குறான். 3,30,000 பேர் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தை எவ்வளோ தெரியுமா? 8.7 லட்சம் குழந்தைங்க பிறகு 9 லட்சம் குழந்தை பிறக்குது. 9 லட்சம் குழந்தையில் நீ கொடுக்குறது 3,20,000 பேர் கொடுக்குற. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைய 5 லட்சம் பேர் குழந்தை பிறக்குது. நீ கொடுக்குறது 3,30,000 பேர் கொடுக்குற. மிச்ச குழந்தையில என்ன பண்ணும்? ஓகே. அப்போ உன்னுடைய இது என்னாச்சு? 9 லட்சம் பேருக்கு 3 லட்சம் பேர் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? பர்சன்டேஜ் 30% கூட இல்லை. ஓகே. 3 டைம்ஸ் 1/3 தான் கொடுக்குறீங்க நீங்கள். அடுத்து பள்ளி நிறைவு திட்டம் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். அப்புறம் சூப்பர் க்ளீன், சூப்பர் கேம்பஸ் 136 கோடி 10,000 ஸ்கூலுக்கு. எவ்வளோ தெரியுமா? 1,39,000 ரூபாயில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1,39,000 ரூபாய் வச்சுக்கிட்டா மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? மாதத்துக்கு சுத்தமாக்கிறதுக்கு 11,000 ரூபா. 11,000 ரூபாய்க்கு அதை வாங்கிறதுக்கான ஜாமான் வாங்கிறது, செய்கிறது, கூட்டுறதுக்கு, வேலைக்கு ஆள் கூலி போடுறதே பத்தாது. அப்போ எப்படிப்பட்ட அலோகேஷனை இவங்க அலோகேட் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு இது பேரளவில் இதுக்கே எப்படி சொல்றீங்க? இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணாத, அனௌன்ஸ்மெண்ட்டே வராத திட்டங்கள்லாம் இருக்கு. அதுதான் இல்லை, அதான் சொல்கிறேன். நீ எத்தனை திட்டங்கள் சொன்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தலை. இந்த திட்டத்துக்கே மகளிருக்கு 2,500 ஃபுல்லா பஸ், தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ பஸ். ஆமா. வேலை இல்லா இளைஞர்களுக்கு பணம் 18,000 பேருக்கு 18,000 ரூபா இல்லை 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. 6 சிலிண்டரு இதெல்லாம் வரல. எங்கே பண்ணுவார் அவர்? மிஸ்டர் ஜோசப் அள்ளி விட்டுருக்காரு. ஸோ மிஸ்டர் ஜோசப் அள்ளி விட்டுருக்காரு எல்லாத்துக்கும் நான் அதை தர்றேன்னு சொல்லி அள்ளி விட்டுருக்காரு. கடைசியில் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. பட்ஜெட்லேயே இவர் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்ற முடியாத அளவுக்கு எல்லாமே சினிமா படப்பாணியில் ஜனநாயகன் மாதிரி படம் மாதிரி பேர், அதாவது பேர் மட்டும்தான் பெரிய பேர். இங்கே உள்ளே ஒன்றுமே இல்லை, படத்தில் உள்ளே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஒரு திட்டத்தின் மொத்த ஒதுக்கீடு 25 கோடியிலேருந்து 100 கோடியில் இருக்கும்போதும் அதனுடைய பட்ஜெட்டில் நிர்வாக செலவுகள் மிக அதிக சதவீதம் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் தின் அலோகேஷன் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக உங்களுடைய எக்ஸிக்யூஷன் ஃபெயிலியர் ஆகும். ஓகே. அப்போ ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி நேரடியாக பயனாளர் செலுத்துவதற்கோ அல்லது ஃபிசிக்கல் அசட்ஸை உருவாக்குவதற்கோ பண்ணாமல் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசத்திலே காலியாயிரும். ஓகே. அப்போ என்ன ஆகும்? இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் லாஸ் ஆஃப் க்ரௌடிங் இன் எஃபெக்ட்னு பேர்.
அதுக்கு பேர் என்னது? லாஸ் ஆஃப் க்ரௌடிங் இன் எஃபெக்ட்னு பேர். அப்போ இது என்ன க்ரௌடிங் இன் எஃபெக்ட் அப்படின்னா, தனியார் முதலீடுகளை ஈர்க்க தவறிடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை ஒரு கவர்மெண்ட்டு போடும் பொழுது ப்ரைவேட் செக்டார் உள்ளே வர்றதுக்கே பயப்படுவான், இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றதுக்கு பயப்படுவாங்க. அப்போ அந்த க்ரௌடிங் எஃபெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த க்ரௌடிங் எஃபெக்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஆனால் வழிவகுக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது. அப்போ என்னது, தனியார் துறை முதலீடு வந்து ஒரு சிறிய அளவிலான நுகர்வோர் இலவசங்களை பின்பற்றி வராது. 24/7 தொழில்துறை மின் கட்டமைப்புகள் இருக்கணும், பலமுறை போக்குவரத்து வழித்தடங்கள் இருக்கணும், மற்றும் சிறப்பு தொழில்நுட்ப பூங்காக்கள் வரணும். இது மாதிரி தொழில் செய்வதற்கான செலவை குறைக்கும் உள்கட்டமைப்பை அரசு நேரடியாக செய்யும் பொழுதுதான் தனியார் முதலீடு உள்ளே வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இந்த தின் அலோகேஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது போதும் இப்போ மூலதன செலவுக்கு பதிலாக வருவாய் செலவை நோக்கி நிதியை திருப்புவதன் மூலம் பட்ஜெட் வந்து தனியார் முதலீட்டாளருக்கு நீண்டகால ஸ்திரத்தன்மையோ உறுதிப்பாட்டையோ அல்லது வளர்ச்சி உள்கட்டமைப்பையோ உறுதிப்படுத்த தவறுது. இதனால் வந்து தொழில்துறை வேலை வாய்ப்பு முடங்கும். அப்போ டைல்யூஷன் ஆஃப் பெனிஃபிஷரி இம்பேக்ட், பயனாளிகளுக்கான பலன் நீர்த்து போயிடும். குறைந்தபட்ச தனிநபர் நன்மையை கொண்டு மில்லியன் கணக்கான மக்களுக்கு, அதாவது குறைந்தபட்ச தனிநபர் நலனை வச்சுக்கிட்டு மில்லியன் கணக்கான மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களை மெலிசாக பரப்புறது, தின்னா பரப்புறது. அதாவது சிறிய ஒரு முறை பொருள்களை, அதாவது குறைந்த அளவிலான மானியங்களை வந்து ஒரு குடும்பத்தை வறுமையிலிருந்து வெளியேற்ற உதவாது. குறைந்த அளவிலான மானியம் அவர்களின் வாங்கும் திறனை அதிகரிப்பதற்கு, கணிசமாக உயர்த்துவதற்கு அது ஹெல்ப் பண்ணாது. குறைந்த மானியம் என்ன பண்ணாது? வாங்கும் திறனை ஊக்குவிக்காது, கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது, வறுமையிலேருந்து வெளியேற முடியாது. ஸோ இத்தனை பிரச்சனைகள் வந்து அங்கே வரும். அப்போ நேரடி கணிசமான வருமான ஆதரவு அல்லது அசட் கிரியேஷன் இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக நீண்ட கால நிதி பாதுகாப்பு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வராது. எனவே சிறிய பெயரளவு இலவசங்கள் தற்காலிகமான விளம்பரத்தை தருமே தவிர நீண்டகால குடும்ப நிதி பின்னடைவையோ அல்லது சேமிப்பையோ உருவாக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தற்காலிகமாக ஏதோ ஒரு தருமை ஒழிய ஒரு குடும்பத்தை வந்து பார்க்காது. அப்போ ஒரு விசியஸ் ஃபிஸ்கல் சைக்கிள் உருவாகும். எப்படிப்பட்ட சைக்கிள் அதுக்கு பேர்? அதான் அந்த சைக்கிள் சொல்கிறான், ஃபிஸ்கல் சைக்கிள்குள்ளே மாட்டிக்கிறோம். கடன் தொல்லைக்கான சைக்கிள்குள்ளே மாட்டிக்கிறோம் மக்கள். ஹை டெப்ட் சர்வீசிங் நாடு 67,000 கோடி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும். அடுத்து என்னது? ரெடியூஸ்டு ஃபிஸ்கல் ரூம் ஃபார் கேபிட்டல் அவுட்லே. இதனால் என்ன ஆகுது? கேபிட்டல் அவுட்லேக்கு பணம் கம்மியாகிடுச்சு. கம்மியாகும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், எத்தனையோ முறை நானே எச்சரிச்சிருக்கேன். இன்றைக்கி பட்ஜெட்டில் கம்மியாகிருக்கு. தின் பட்ஜெட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஸ்டோக் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அதனால் என்ன ஆகும்? எல்லா ஸ்கீமையும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்ல முடியாமல், எல்லா ஸ்கீமையும் சொல்ல முடியாமல், அதில் 25% ஸ்கீமை சொல்லி அந்த ஸ்கீமு எல்லாருக்கும் போய் சேராமல், அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதனுடைய பெனிஃபிட் வந்து யாருக்குமே போய் சேராமல் போய் சேர்ந்து, அதனால் என்ன நடக்கும்? லோ மல்டிப்ளையர் எஃபெக்ட். லெஸ் தென் ஒரு ரூபா செலவழித்தோம்னா ₹1 கீழே தான் 0.5 rupees தான் வந்து அது எக்கனாமிக் இம்பேக்டை கொடுக்கும். அப்போ அது என்ன ஆகும்? எங்கே போய் விடும் அப்படின்னா ஸ்டாக்னட் ரெவென்யூ பேஸ். அப்போ ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ குறைஞ்சிரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனால் என்ன நடக்கும்? ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ குறையும். ஃபர்தர் டிபெண்டன்ஸ் ஆன் பாரோயிங் டு சஸ்டெயின் ஸ்கீம். அப்போ திரும்பி இந்த ஸ்கீமெல்லாம் நடத்துறதுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் ஆக வேண்டிய சூழல் ஏற்படும். இதுக்கு தான் வந்து மான்டெக்ஸிங் அலுவலக தலைமையில் ஒரு குழு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஏற்கனவே உன் பட்ஜெட், இந்த பட்ஜெட்லேயே வந்து உன்னால் டோட்டலாக வந்து ஒரு விஷய சைக்கிள்குள்ளே மாட்டிக்கிச்சு இந்த மிஸ்டர் ஜோசப்புடைய பட்ஜெட்டு. இது எப்படி வந்து இன்னும் 5 வருஷத்துல 1.5 ட்ரில்லியனுக்கு கொண்டு போவாங்க? ஒரு தொலைநோக்கு பார்வையற்ற, அதாவது டோட்டலாக இந்த பட்ஜெட் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலையான சமூக ஏற்றத்திற்கும் வழிவகுக்கும் மூலதன உருவாக்கத்தை தியாகம் செய்து பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலையான சமூக
முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய மூலதன உருவாக்கம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் தியாகம் பண்ணி பல தலைப்புகளில், பல பட்ஜெட், பல ஸ்கீம்ஸ் கீழே குறைந்த மதிப்புள்ள குறியீட்டு நலத்திட்டங்கள், விஜய் என்ன கொடுத்தாரு, விஜய் மாமா கொடுத்தாரு, விஜய் அங்கிள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி குறியீட்டு நலத்திட்டங்கள் சிதறடிக்கும் ஒரு பட்ஜெட், இது பொருளாதார வளர்ச்சியோ அல்லது நிலையான சமூக ஏற்றத்தையோ அடைவதில்லை. எனவே மல்டிப்ளையர் எஃபெக்ட் இல்லாத, உள்கட்டமைப்பு முதலீடு இல்லாத மாநில வருவாய் நோக்கம் தேக்கமடை. இது நிதியளிக்கும் நலத்திட்டங்களையே நீண்ட காலத்தில் நிதி ரீதியாக தொடர முடியாததாக மாற்றி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் என்னுடைய பட்ஜெட்டினுடைய டோட்டல் அனாலிசிஸ்.